கொரில்லாவை பொறுத்த வரைக்கும் அதோட வாழ்க்கை எப்படி இருக்கும்? கம்யூனிட்டியா வாழுமா, இல்லை தனக்குன்னு தானா ஒரு குடும்பம் உருவாக்கி வாழுமா? இப்போ சிம்பன்சிகளை பொறுத்த வரைக்கும் கம்யூனிட்டியில ஆல்ஃபா மேல் தான் வந்து ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் தான் அதுதான் வழி நடத்தும். இதுல வந்து சில்வர் பேக் அப்படின்னு சொல்லுவாங்க ஹெட்டை வந்து. ஏன் அப்படி சொல்லுவாங்கன்னா, ஹெட்டு சொல்றது தான் வந்து முடிவு. எங்க போய் சாப்பாடு தேடணும், எங்க உக்காரணும், எங்க நடக்கணும், எவ்வளவு தூரம் வந்து போகணும், எந்த இடத்துல படுக்கலாம், எல்லாத்தையுமே வந்து இந்த சில்வர் பேக் அப்படின்ற ஆண் கொரில்லா தான் முடிவு பண்ணும். இப்போ சிம்பன்சிகளை பொறுத்த வரைக்கும் ஒரு குரூப்ல 100 பேர், ஒரு கம்யூனிட்டியில 100 பேர் இருந்தாலும் 5 பேர் 10 பேரா பிரிஞ்சு போய் உணவு தேடுவாங்க. 2 நாள் கழிச்சு கூட ஒன்று சேருவாங்க. கொரில்லாக்கள் வந்து இப்படி தனித்தனியாலாம் பிரிஞ்சு போகாது. அந்த சில்வர் பேக் தான் வந்து வழி நடத்தும். அதை நோக்கி தான் பொண்டாட்டிங்க குட்டிங்க எல்லாம் போகும். சிம்பான்சி வந்து வேட்டையாடி சாப்பிடும், பழங்களும் சாப்பிடும் அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். இப்போ கொரில்லா எப்படி சாப்பிடும்? வேட்டையாடி சாப்பிடுமா, இல்லை பழங்கள் சாப்பிடுமா, இல்லை எந்த மாதிரி சாப்பிடும்? இரும்பு, கரையான், அதுக்கப்புறம் சின்ன சின்ன பூச்சிகள், இதை மட்டும் வந்து ஸ்நாக்ஸ் மாதிரி எடுத்து சாப்பிடும். மற்றபடி இந்த போகிற விலங்கு வந்து வேட்டையாடுறது அந்த பழக்கம் வந்து கொரில்லாக்களுக்கு கிடையாது. கொரில்லாக்களே வந்து சாதுவான உயிரினம் தான். ப்ரோ, அப்படி பார்த்தா இப்போ பூச்சிகளை சாப்பிட்றதுனாலே அது எப்படி ஹெர்பிவோரஸில் வரும்? கண்டிப்பாக கார்னிவோரஸில் தானே வரும். இப்போ சிம்பான்சியை பொறுத்த வரைக்கும் மரத்தில் வந்து அது வந்து தனக்குன்னு ஒரு கூடு கட்டி வாழுது. அதை அந்த கூடை வந்து தானாக தான் கட்டுது. இப்போ கொரில்லாவை பொறுத்த வரைக்கும் கொரில்லா எங்க வாழும்? கூடு கட்டி வாழுமா, இல்லை எப்படி வாழும்? கொரில்லாக்கள் வந்து தரையில கூடு கட்டும். தரையில இந்த புதர்கள், அதுக்கப்புறம் புட்கள்லாம் இருக்கும், செடி கொடிகள் இருக்கும்ல, அது எல்லாத்தையுமே பின்னி ஒரு சர்க்கிள் மாதிரி, வட்டமான ஒரு மேடை மாதிரி, பிளாட்ஃபார்ம் மாதிரி ஆயிக்கிறோம். கொரில்லால எத்தனை ஸ்பீசிஸ் ப்ரோ இருக்கு? அதாவது மெயின் ஸ்பீசிஸ் 2, அதே வந்து 2 பிரிச்சு 4. ஆனா சில இடங்கள்ல இது 5 அப்படின்னும் சில விஞ்ஞானிகள் வந்து சொல்றாங்க. ப்ரோ 1 4ன்னு சொல்லணும், இல்லை 5ன்னு சொல்லணும். அது ஏன் ப்ரோ 4ன்னு சொல்றாங்க இல்லை 5ன்னு சொல்றாங்க? சிம்பான்சியோட வாழ்க்கை முறை, சிம்பான்சியோட காதல், சிம்பான்சியோட அரசியல், சிம்பான்சியோட தலைவர் பொறுப்பு, சிம்பான்சிகளுக்குள்ளேயே நடந்த சண்டைகள், சிம்பான்சியோட சாப்பாடு எல்லாத்தையும் போன சீரீஸில் பார்த்துருந்தோம். இந்த சீரீஸில் சிம்பான்சிக்கு ஈக்குவலா இல்லை சிம்பான்சிக்கு ஒரு படி மேலேயா அப்படி ஒரு உயிரினத்தை தான் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதுதான் கொரில்லா. கொரில்லாவை பற்றி தான் இந்த வீடியோ இல்லாமல் அடுத்து வர்ற வீடியோஸில் ஒரு சீரீஸாகவே உங்களுக்கு தரலான்னு யோசிச்சிருக்கோம். கொரில்லால என்ன சுவாரஸ்யம் இருக்கு அப்படின்னு தானே கேட்குறீங்க? கண்டிப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி தான் இவர் கூப்பிட்டு வந்திருக்காரு. ஓகே, கொரில்லாவை பத்தி தான் ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். ப்ரோ, ஃபர்ஸ்ட் கொரில்லால எத்தனை ஸ்பீசிஸ் ப்ரோ இருக்கு? கொரில்லாவில் வந்து மெயின் ஸ்பீசிஸ் வந்து 2 இருக்கு. ஒன்று வந்து வெஸ்டர்ன் கொரில்லான்றது, இன்னொன்று வந்து ஈஸ்டர்ன் கொரில்லா. இதுலேயே வந்து சப்ஸ்பீசிஸ் வந்து இருக்கு. இப்போ வெஸ்டர்ன் கொரில்லா எடுத்துக்கிட்டோம்னா அதில் வந்து கிராஸ் ரிவர் கொரில்லா அப்படின்னு ஒன்று, அடுத்து வெஸ்டர்ன் லோலாண்ட் கொரில்லா அப்படின்னு இந்த மாதிரி 2 ஸ்பீசிஸ். இதுலேயே ஈஸ்டர்ன் கொரில்லா இருக்குல்ல, அதில் 2 இருக்கு. அது வந்து ஒன்று மவுண்டன் கொரில்லா, இன்னொன்று வந்து கிரவர்ஸ் கொரில்லா. இந்த கிரவர்ஸ் கொரில்லா தான் வந்து இன்னொரு பக்கம் ஈஸ்டர்ன் லோலாண்ட் கொரில்லா அப்படின்னும் அழைக்கப்படும். மொத்தமா வந்து 4 சப்ஸ்பீசிஸ், அதாவது மெயின் ஸ்பீசிஸ் 2, அதே வந்து 2 பிரிச்சு 4. ஆனா சில இடங்கள்ல இது 5 அப்படின்னும் சில விஞ்ஞானிகள் வந்து சொல்றாங்க. ப்ரோ 1 4ன்னு சொல்லணும், இல்ல 5ன்னு சொல்லணும். அது ஏன் ப்ரோ 4ன்னு சொல்றாங்க இல்ல 5ன்னு சொல்றாங்க? இது வந்து இந்த ஆராய்ச்சியாளர்கள் நடுவுல இருக்கக்கூடிய சில முரண்பாடு தான். என்ன முரண்பாடு அப்படின்னா, இப்ப நான் அந்த ஈஸ்டர்ன் கொரில்லா அப்படின்னு சொன்னேன்ல, அந்த ஸ்பீசிஸ்ல 2 வகையா பிரிச்சிருக்காங்கன்னு சொன்னேன். ஒன்னு மவுண்டன் கொரில்லா, இன்னொன்னு வந்து ஈஸ்டர்ன் லோலாண்ட் கொரில்லா. இந்த மவுண்டன் கொரில்லாவை 2 வகையா பிரிக்கணும்னு சில ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. ஏன்னா காங்கோ நாட்டுல, இப்ப நான் சொல்றது இந்த கொரில்லாக்கள் எல்லாமே ஆப்பிரிக்கால தான் வாழும். ஸோ அங்க இருக்கக்கூடிய மலைக்காடுகள்ல தான் வாழுது. இப்ப இந்த மவுண்டன் கொரில்லா அப்படின்னா மலையில வாழக்கூடிய கொரில்லாக்கள் தான். இதை 2 விதமா பிரிக்கிறாங்க. எப்படின்னா, காங்கோல இருக்கக்கூடிய விருங்கா அப்படின்ற ஒரு மலை, அந்த காட்டுல மலைக்காட்டுல வாழக்கூடிய மவுண்டன் கொரில்லாவும், அதே மாதிரி உகாண்டா அப்படின்னு ஒரு நாடு இருக்கு, அங்க இருக்கக்கூடிய பிவிண்டி இம்பெனிட்ரபிள் ஃபாரஸ்ட் அப்படின்னு ஒரு காடு. அங்க இந்த 2 இடத்துலயும் வாழக்கூடிய மவுண்டன் கொரில்லாஸ் வந்து பாக்குறதுக்கு ஒரே மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் மாறுது. அதனுடைய மண்டை ஓடும், பல்லமைப்பும் மாறுது. அதே மாதிரி உணவு பழக்கம், இப்ப இந்த
காங்கோடைய அந்த விருங்கா அந்த மலையில வாழ்ற அந்த மவுண்டன் கொரிலா வந்து பெருசா மரம்லாம் அங்க இருக்காது. அது வந்து பயங்கரமான குளிர்ந்த இடம். ஏன்னா அது 7000 அடிக்கு மேல இருக்கும். அவ்வளவு பெரிய கடல் மட்டத்துல இருந்து அவ்வளவு உயர மலை. ஸோ அங்க இதெல்லாம் வாழ்றனால நல்லா குளிர் இருக்கும். அங்க வந்து பெருசா மரம்லாம் வந்து ஹைட்டாலாம் இருக்காது. அதனால மரம் ஏறி போய் பழம் பறிக்கணுன்ற நிலைமை இருக்காது. ஆனா இன்னொரு மவுண்டன் கொரிலா சொன்னேன்ல, இந்த உகாண்டா, அங்க வந்து உயரமான மரத்துல ஏறி அங்க இருக்கக்கூடிய பழங்களை அந்த கொரிலாக்கள் வந்து பறிச்சு சாப்பிடும். ஸோ அந்த மாதிரி உணவு பழக்கத்துல இருந்து கொஞ்சம் உடல் அமைப்பு மாற்றம் இருக்கிறதுனால இது 2 அப்படின்னு கருதுறாங்க. இன்னொன்னு என்னன்னா, இந்த 2 இனத்திலையுமே ஆண் பெண் வந்து இணையலை பல ஆண்டுகளாவே. ஸோ அதனாலே இது வேற இனமா பார்க்கணும், இன்னொரு சப்ஸ்பீசிஸா பார்க்கணும், அதனால 5 அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதை பல ஆராய்ச்சியாளர்கள் ஏத்துக்காம இல்ல மவுண்டன் கொரிலா அப்படின்னாலே அது ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லி அதை 4 மொத்தம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி முரண்பாடு இருக்கு. இப்போ ஈஸ்டர்ன் கொரிலான்னு சொல்றீங்க, வெஸ்டர்ன் கொரிலான்னு சொல்றீங்க, மவுண்டன் கொரிலான்னு சொல்றீங்க. இது வந்து அந்த ஈஸ்ட் சைட்ல இருக்கிறதுனால இந்த கொரிலாக்கு ஈஸ்டர்ன் கொரிலா அப்படின்னு பேர் வந்துச்சு, கரெக்டா? அப்ப இந்த கொரிலாவோட ஒரிஜினல் பேர் என்னது? இது அந்த இடத்த வச்சுதானே இருக்கு. ஆமா, இப்ப வெஸ்டர்ன் கொரிலா பொறுத்த வரைக்கும் சயின்டிபிக் நேம் வந்து கொரிலா அப்படின்னு சொல்லிதான் வந்து அழைப்பாங்க. இதுவே ஈஸ்டர்ன் கொரிலா வந்து கொரிலா பெரிங்கி அப்படின்றது பேரு. இது 2 ஸ்பீசிஸ் தான் இருக்கு. ஆனா 2லயே வந்து 2 பிரிக்கிறாங்க. அந்த வெஸ்டர்ன் கொரிலாவை 2 பிரிக்கிறாங்க. அதுதான் வந்து கிராஸ் ரிவர் கொரிலா ஒண்ணு, இன்னொன்னு வந்து வெஸ்டர்ன் லோலாண்ட் கொரிலா. அதுவே இந்த பக்கம் ஈஸ்டர்னை 2 பிரிக்கிறது தான் மவுண்டன் கொரிலா ஒண்ணு, ஈஸ்டர்ன் லோலாண்ட் கொரிலா ஒண்ணு. இந்த மவுண்டன் கொரிலாவை இன்னும் 2 பிரிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நடக்குது. அதனாலதான் அது 4, 5 அப்படின்னு மாத்தி சொல்றாங்க. சரி, ஓகே ப்ரோ. இப்போ கொரிலாவை பொறுத்த வரைக்கும் கண்ணு வந்து எப்படி தெரியும்? கண்ணு எவ்வளவு தூரத்துக்கு தெரியும், எப்படி தெரியும்? அப்படியே மனுஷங்க மாதிரிதான். நமக்கு எப்படி எல்லா கலரும் நமக்கு தெரியும், அதே மாதிரி எவ்வளவு தூரம் பார்வை தெரியும், எல்லாமே கொரிலாக்களுக்கும் வந்து நல்லா தெரியும். ஆனா என்ன, இந்த விசுவல் அக்விட்டி அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கு. அதாவது ரொம்ப தூரத்துல இருக்கக்கூடிய சின்ன பொருளை நம்ம துல்லியமா பாக்குறோம்னா அது மட்டும் கொரிலானால துல்லியமா பார்க்க முடியாது. லாங் சைட் மட்டும் தெரியாது. ஆமா, அதாவது லாங் சைட் தெரியும். லாங் சைட்லயே தூரத்திலே இருக்கக்கூடிய சின்ன பொருட்கள் நம்ம துல்லியமா பார்க்க முடிஞ்சாலும் அது வந்து அந்த அளவுக்கு அந்த விசுவல் அக்விட்டி வந்து இருக்காது. அது மட்டும் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஒழிய மற்றபடி நம்ம பார்க்குற உலகத்தை தான் அப்படியே கொரிலாக்களும் வந்து பார்க்குது. சரி ப்ரோ, இப்போ கொரிலாக்கு காது இருக்குன்றது தெரியும். அந்த காது கேட்கறது எவ்வளவு தூரத்துக்கு கேட்கும்? மனிதர்கள் மாதிரி தான் கேட்குமா, இல்லை வேற எதுவும் நல்ல ஸ்பெஷலா ஏதாச்சும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்ல, காது கேட்கறதும் வந்து அப்படியே மனுஷங்க மாதிரி தான். இப்ப சிம்பன்சிகளுக்கு வந்து இன்ஃப்ரா சவுண்ட் எல்லாம் கேட்கும். ஆனா கொரிலாக்களுக்கு அது கேட்காது. நமக்கு எப்படி காது கேட்கும், ஒரு சத்தம் நமக்கு எப்படி கேட்கும், அதே மாதிரி கொரிலாக்களுக்கும் வந்து நல்லா சவுண்ட் எல்லாமே கேட்கும். ஓகே, இப்போ நம்ம அப்ப மோப்ப சக்தி அப்ப நமக்கு இருக்கிற அதே மாதிரி தான் வந்து மோப்ப சக்தியும் இருக்கும். ஓகே ப்ரோ, இப்போ நம்ம வந்து சிம்பாஞ்சி வீடியோல பார்த்திருந்தோம். சிம்பாஞ்சி வந்து வேட்டையாடி சாப்பிடும், பழங்களும் சாப்பிடும் அப்படின்னு சொல்லி பார்த்திருந்தோம். இப்போ கொரிலா எப்படி சாப்பிடும்? வேட்டையாடி சாப்பிடுமா, இல்ல பழங்கள் சாப்பிடுமா, இல்ல எந்த மாதிரி சாப்பிடும்? இது கிட்டத்தட்ட ஹெர்பிவோர்ஸ் மாதிரி தான். அதாவது தாவரங்களை தான் வந்து அதிகமா சாப்பிடும். இப்ப நான் 4 வகை சொன்னேன்ல, அந்த சப்ஸ்பீசிஸ் சேர்த்தா 4. அது எல்லாமே அது இருக்கிற இடத்த பொறுத்து. இப்ப மலை மேல இருக்கக்கூடிய கொரிலாக்களுக்கு பழங்கள் அதிகமா கிடைக்கலன்னா இந்த மூங்கில் இருக்குல்ல, அதை உடைச்சு அதை வந்து சாப்பிடுறது, அதுக்கப்புறம் தண்டு சாப்பிடுறது, இலை தலைகளை சாப்பிடுறது. அப்ப கூட வேட்டையாடி சாப்பிடாது. அதே மாதிரி மற்ற கொரிலாக்களுக்கு நிறைய பழம் கிடைக்கும் போது பழங்கள் சாப்பிடும். அந்த மாதிரி வந்து வெஜிடேரியன் தான். ஆனா என்ன, இந்த எறும்பு, கரையான், அதுக்கப்புறம் சின்ன பூச்சிகள், இதை மட்டும் வந்து ஸ்நாக்ஸ் மாதிரி எடுத்து சாப்பிடும். மற்றபடி இந்த போற விலங்கு வந்து வேட்டையாடுறது அந்த பழக்கம் வந்து கொரிலாக்களுக்கு கிடையாது. கொரிலாக்களே வந்து சாதுவான உயிரினம் தான். ப்ரோ, அப்படி பார்த்தா இப்போ பூச்சிகளை சாப்பிடுறதுனாலே அது எப்படி ஹெர்பிவோரஸ்ல வரும்? கண்டிப்பா கார்னிவோரஸ்ல தானே வரும். இல்ல, அதுவும் கூட அது எப்படி சொல்ல வர்றோம்னா, இப்ப மாமிச உண்ணி அப்படின்னு சொல்றோம். மாமிசம் அப்படின்னாலே நல்லா சதையுள்ள ஒரு உயிரை வந்து கொன்னு சாப்பிடுறது மாமிசம் அப்படின்னு. இது சும்மா ஒரு எறும்பை வந்து கொல்றது அப்படின்றது வந்து எப்படின்னா, அதுக்கு வந்து அதுல இருக்கக்கூடிய சும்மா சின்ன சத்துக்காக தான் ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிடுது. நான் வந்து மோஸ்ட்லி ஹெர்பிவோர்ஸ் அப்படின்னு சொன்னேன் ஒழிய இது முழுசா வந்து ஹெர்பிவோர்ஸ் தான், தாவர உண்ணி தான் அப்படின்னு சொல்ல. 99% வந்து தாவர உண்ணி தான், 1% மட்டும் இந்த மாதிரியும் வந்து ஆம்னிவோரஸ் தான் இது வரும், கண்டிப்பாக வரும். என்னோட கருத்து உங்களுக்கு இது இப்போ இது நம்ம வந்து இது என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம், கொரிலா வந்து கார்னிவோரஸா, ஹெர்பிவோரஸா, ஆம்னிவோரஸான்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ப்ரோ, இப்போ சிம்பான்சியை பொறுத்த வரைக்கும் மரத்துல வந்து அது வந்து தனக்குன்னு ஒரு கூடு கட்டி வாழுது. அந்த கூடை வந்து தானாதான் கட்டுது. இப்போ கொரிலாவை பொறுத்த வரைக்கும் கொரிலா எங்க வாழும்? கூடு கட்டி வாழுமா, இல்லை எப்படி வாழும்?
ஆமா, கொரில்லாக்களும் கூடு தான் கட்டி வாழும். ஆனா இதுல வித்தியாசம் இருக்கு. சிம்பன்சிகள் வந்து உயரமான மரம் ஏறி அங்க இருக்கக்கூடிய கிளைகள் எல்லாம் பின்னி கூட மாதிரி பண்ணிரும், பவுல் மாதிரி பண்ணிட்டு அதுக்குள்ள போய் படுத்துரும், தொட்டில் மாதிரி. அதுக்கப்புறம் அடுத்த நாள் எந்திரிச்சு கிளம்பிடும், வேற கூடு தான் கட்டும் தினந்தோறும். அதே மாதிரி கொரில்லாக்களும் தினந்தோறும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கூடு கட்டும். இருந்தாலும் கொரில்லாக்கள் வந்து தரையில கூடு கட்டும். தரையில இந்த புதர்கள், அதுக்கப்புறம் புற்கள்லாம் இருக்கும், செடி கொடிகள் இருக்கும்ல, அது எல்லாத்தையுமே பின்னி ஒரு சர்க்கிள் மாதிரி வட்டமான ஒரு மேடை மாதிரி பிளாட்ஃபார்ம் மாதிரி ஆக்கிரும். சர்க்கிள் பிளாட்ஃபார்ம் மாதிரி ஆக்கிட்டு அது மேல வந்து செடிகளை போடுறது, இலைகளை போடுறது, அதெல்லாமே வந்து ஒரு மெத்தமாய் பண்ணிட்டு அதுக்கு நடுவுல போய் படுத்துரும். ஸோ அப்படிதான் வந்து கொரில்லாக்கள் வந்து கூடு கட்டி படுக்கும். இதுல ஒரு வித்தியாசம் என்னன்னா, இப்படி கூடு கட்டி படுக்கும்போது சுத்திலும் வந்து ஒரு ஒரு வேலி போட்ட மாதிரி இருக்கும். அது எல்லாத்தையுமே வந்து பின்னி பிணைஞ்சனால, அதனால அந்த காட்டுல வாழும்போது மண்ணுல இருக்கக்கூடிய ஈரப்பதம் உடம்ப பாதிக்காம மற்ற பூச்சிகள் பாதிக்காம இருக்கிறதுக்காக அந்த மாதிரி கூடு கட்டுது. அதே மாதிரி அதுக்கு பக்கத்திலேயே வந்து மற்ற கொரில்லாக்களும் இருக்கும், கை கேட்டுற தூரத்திலேயே இன்னொரு கூடு கட்டி அது வாழ்ந்துட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி தனித்தனியா வந்து கூடு கட்டினாலும் பக்கத்துல ஒரு ரவுண்டா ஒரு கட்டில் போட்டு படுத்தா அப்படி இருக்கும். அந்த மாதிரி தான் கொரில்லாக்களுடைய கூடு வந்து இருக்கும் பக்கத்துல. இப்போ சிம்பான்சியை பொறுத்த வரைக்கும் அது வந்து கம்யூனிட்டியா வாழும் அப்படின்னு சொல்லி நம்மளே பேசியிருந்தோம். கொரில்லாவை பொறுத்த வரைக்கும் அதோட வாழ்க்கை எப்படி இருக்கும்? கம்யூனிட்டியா வாழுமா, இல்ல தனக்குன்னு தானா ஒரு குடும்பம் உருவாக்கி வாழுமா? இது வந்து தனக்குன்னு தானா ஒரு குடும்பம் உருவாக்கி வாழும். அதான் ட்ரூப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க கொரில்லாக்களை பொறுத்த வரைக்கும். இப்ப சிம்பன்சிகளை பொறுத்த வரைக்கும் கம்யூனிட்டியில ஆல்பா மேல் தான் வந்து ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் தான் அதுதான் வழி நடத்தும். இதுல வந்து சில்வர் பேக் அப்படின்னு சொல்லுவாங்க ஹெட்டை வந்து. ஏன் அப்படி சொல்லுவாங்கன்னா, இப்போ ஒரு ஆண் கொரில்லா இருக்கு, அது வந்து ஒரு 11-12 வயசு ஆயிருச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமா அதனுடைய பின்புறத்துல வந்து வெள்ளை கலர்ல முடி வளர ஆரம்பிச்சிடும். அதான் முடி நரைக்கிறது மாதிரி. ஸோ அப்படி ஆனோடனே அது வந்து கிரே இல்லைன்னா ஒயிட் கலர்ல வந்து மாறும். அதனால அதை சில்வர் பேக் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த மாதிரி ஆன அந்த நல்லா வளர்ந்த பலசாலியான ஒரு ஆண் கொரில்லா தான் ஒரு குடும்பத்தை வழி நடத்தும். உதாரணத்துக்கு ஒரு ஆண் கொரில்லாக்கு ஒரு 2 பொண்டாட்டி இருக்குன்னு வச்சுக்குவோம். அந்த 2 பொண்டாட்டிக்கும் ஒவ்வொரு குட்டி இருக்கு. இப்போ மொத்தமா ஒரு ட்ரூப் அப்படின்னா இப்போ 5 பேர் ஆச்சு. ஏன்னா ஒரு சில்வர் பேக், ஒரு ஹெட்டு, அதுதான் சில்வர் பேக்கு. ஸோ ஒரே ஒரு ஆண் கொரில்லா, 2 பெண் கொரில்லாக்கள், 2 குட்டிகள். ஸோ மொத்தமா இங்க 5 இருக்கா. ஸோ இது ஒரு ட்ரூப்பு, இந்த மாதிரி வாழும். இப்ப சிம்பன்சிகளை பொறுத்த வரைக்கும் ஒரு குரூப்ல 100 பேர், ஒரு கம்யூனிட்டியில 100 பேர் இருந்தாலும் 5 பேர் 10 பேரா பிரிஞ்சு போய் உணவு தேடுவாங்க. 2 நாள் கழிச்சு கூட ஒண்ணு சேருவாங்க. கொரில்லாக்கள் வந்து இப்படி தனித்தனியாலாம் பிரிஞ்சு போவாது. அந்த சில்வர் பேக் தான் வந்து வழி நடத்தும். அதை நோக்கி தான் பொண்டாட்டிங்க குட்டிங்க எல்லாம் போகும். இப்ப ஒரு ட்ரூப்பை பொறுத்த வரைக்கும் 5ல இருந்து 30 பேர் கூட இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா ஆவரேஜா வந்து 10 பேர் இருப்பாங்க. அதாவது ஒரு ஆண் கொரில்லா, ஒரு 3 பெண் கொரில்லாக்கள், மிச்சம் 6 வந்து குட்டிகள். ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஒரு ட்ரூப்பும் வந்து இருக்கும். ஹெட்டு சொல்றது தான் வந்து முடிவு. எங்க போய் சாப்பாடு தேடணும், எங்க உக்காரணும், எங்க நடக்கணும், எவ்வளோ தூரம் வந்து போகணும், எந்த இடத்துல படுக்கலாம், எல்லாத்தையுமே வந்து இந்த சில்வர் பேக் அப்படின்ற ஆண் கொரில்லா தான் முடிவு பண்ணும். ஸோ அது வழி நடத்தக்கூடிய அந்த ஒரு ஒட்டுமொத்த குரூப்புக்கு பேரு ட்ரூப் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரி ப்ரோ, இப்போ இந்த குடும்பத்துல ஆவரேஜா 10 பேர் சொல்றீங்கல்ல, இந்த 10 பேரை இந்த கொரில்லா தான் சூஸ் பண்ணுமா, இல்ல இந்த 10 பேர் இதை எப்படி வந்து இந்த குடும்பத்துல சேருவாங்க? அதான் அது எப்படின்னா, இப்ப ஒரு ஆண் கொரில்லா இருக்குன்னா அதோட சேர்ந்து 2 பெண் கொரில்லாக்கள் இல்லைன்னா 3 பெண் கொரில்லாக்கள் வந்து சேரும். ஏன்னா இப்ப ஆண் கொரில்லாக்களுக்கு எத்தனை பெண் கொரில்லாக்கள் வந்தாலும் அது ஏத்துக்கும். ஏத்துக்கிட்டு அதனோட சேர்ந்து ஜோடி சேர்ந்து குட்டி போடும்போது அந்த குட்டிகளும் அதனுடைய மனைவியும் தான் அதனுடைய ட்ரூப்ல இருக்கும். மற்ற வேற குடும்பத்தை சார்ந்த ஆண்கள் வந்து இருக்காது. சோ அது மாதிரி தான் இந்த கொரில்லாக்கள்ல வந்து இருக்கும். சரி, ஓகே ப்ரோ. இதோட இனச்சேர்க்கை முறை எப்படி ப்ரோ இருக்கும்? இதோட இனச்சேர்க்கை முறை, வாழ்க்கை முறை எப்படி இருக்கும், பிறந்ததுல இருந்து இருக்கிற வரைக்கும், அது எல்லாத்தையுமே வந்து நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோல ஒரு மாதிரி இன்ட்ரோ கொடுத்துட்டோம். கொரில்லாவோட வாழ்க்கை இப்படித்தான்ப்பா இருக்கும், வாழ்க்கையில் அதோட எப்படி சொல்றது, சாப்பிட்றது, அதோட இதெல்லாம் பார்த்துருந்தோம். அடுத்த வீடியோல இனச்சேர்க்கை முறை அப்படின்றத பார்ப்போம். அதே மாதிரி உங்களுக்கு டாஸ்க் கொடுத்துடணும்ல, கொரில்லா வந்து நான் ஆம்னிவோரஸ்ன்னு சொல்றேன், அண்ணன் ப்ரோ வந்து ஹெர்பிவோரஸ் வந்து 99%, 1% கார்னிவோரஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கல்ல. உங்களுக்கு எது அப்படின்னு சொல்லி நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல வந்து பார்க்குறோம். தேங்க்யூ.